ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு வழியாக சென்னை மழை ஓய்ந்திருக்கிறது. மழை ஓய்ந்து விட்டது 2 நாளுக்கு முன்பு. ஆனால் இந்த தண்ணி ஸ்டாக்னேட் ஆகி இருந்தது, மக்கள் வெளியே வர முடியாமல் இருந்த விஷயங்கள் எல்லாம் இன்று தீர்ந்திருக்கிறது. 2 நாட்களாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃபர்ஸ்ட் லைனில் எந்த வீடியோ வந்திருக்காது. அது காரணம், அலுவலக பகுதியிலும் இன்டர்நெட் வசதி வேலை செய்யவில்லை. அதே மாதிரி வீடும் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸில் ஃபஸ்ட் ஃப்ளோர் நல்ல வேலை என் கார் தப்பிச்சிருச்சு. எங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸில் மட்டும் கொஞ்சம் ஹைட்டாக இருந்ததுனால நிறையா பேரோட காரை எங்கள் இடத்துல நிறுத்த சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 20 காரை எங்களால் காப்பாற்ற முடிஞ்சுது. மக்கள் நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் மாட்டிட்டோம். நெட்டு கட்டு, பவர் இல்லை, இது ஃபோனும் கட்டு, எல்லாமே கட்டு. ஏன்னா அப்போ சார்ஜும் போட முடியாது. இப்படி ஒரு நாள் தாங்கினது, புயல் அன்னைக்கு தாங்கிச்சு, அதோட அவ்வளோதான். அதற்கப்புறம் எப்படி வெளியில் வர்றது அப்படின்னு பார்த்தா, சரி இப்போ உங்களுக்கு ஒரு விஷயத்தை அனுபவபூர்வமாக நம்மளால் கொடுக்க முடியும். காரணம் என்னென்னா, ஒரு மீடியா மேனாக இருந்து வெளியிலேருந்து வெள்ள சமயத்தில் நேராக இடுப்பளவு முட்டிக்கால் தண்ணி அளவுக்கு வெளியிலேருந்து போய் பார்த்து செய்தி சேகரித்து நம்ம உள்ளே நியூஸ் கொடுத்துருக்கோம். இப்போ நம்மளே சிக்கியிருக்கோம் இந்த முறை அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா போன முறையும் 2015 நிச்சயமாக எங்கள் பகுதியில் மட்டும் தண்ணி இல்லை, மடிப்பாக்கத்தில் அதிலேருந்து தப்பிச்சு வந்தோம். ஆனால் இந்த முறை பார்த்திங்கன்னா மாட்ட வேண்டியதாகிடுச்சு. அதாவது போன 2015க்கும் இதுக்குமான ஒரு கம்பாரிசனை முதல்ல பார்த்துருவோம். அதுக்கப்புறம் இந்த அரசு 4000 கோடின்னு சொன்னாங்க இல்லையா, அந்த 4000 கோடி என்னாச்சு, இந்த அரசு சரியாக செயல்பட்டுச்சா, ஏன்னா மக்களை காப்பாற்றுவதற்கு இவர்கள் இப்போ எந்த வகையெல்லாம் முயன்றார்கள், தண்ணீரை வெளியேற்ற எந்த வகையெல்லாம் இந்த அரசு கரெக்டாக செயல்பட்டுச்சா இல்லையா அப்படின்றத பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம மேட்டரை பார்த்துடலாம். 2015 பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்ட பகுதி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போரூர் அந்த பகுதியில் மியாட் ஹாஸ்பிட்டல் அந்த ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய பாதிப்பு. அந்த ஆற்று வெள்ளம் உடைப்பெடுத்து ஊருக்குள்ளே புகுந்து மருத்துவமனையே காலி ஆயிடுச்சு. நோயாளிகள்லாம் பலர் இறந்துட்டாங்க. அங்கே பவர் கட்டு, அங்கே அவரெல்லாம் தூக்கிட்டு ஆம்புலன்ஸ் எல்லாமே நீரில் ஆற்றில் அடித்து செல்லப்பட்டது. நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கார்கள்லாம் அடிச்சுட்டு போனதை நம்ம பார்த்துருப்போம். இந்த முறை பாதிப்பு எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம மடிப்பாக்கம் வேளச்சேரி பகுதியில் தான். அது போக பார்த்தீங்க அப்படின்னா சுண்ணாம்பு குளத்தூர்னு ஒரு ஏரியா இருக்குது. அது இப்போது வளர்ந்து வரக்கூடிய மடிப்பாக்கம் பகுதிக்கு பின்பகுதியில் இருக்குது. அது பார்த்திங்கன்னா அந்த ஓஎம்ஆரையும் நீங்கள் இதையும் கனெக்ட் பண்ணுற ரேடியல் ரோடை ஒட்டி இருக்குது. அதாவதுன்னா இது இப்போ ஏர்போர்ட் ரோடு இருக்கு இல்லையா, அதையும் ஓஎம்ஆரையும் கனெக்ட் பண்ணுற கிட்டத்தட்ட 5-6 கிலோமீட்டர் ரோடு அது. அந்த ரோட்டில் ஒரு பகுதியில் தான் இந்த சுண்ணாம்பு குளத்தூர்னு இருக்குது. அந்த ஏரி என்ன ஆச்சுன்னா, இந்த புயல் அடித்து கொண்டிருந்த போதும் அதனால் பெய்த அந்த மழையின் போதும் கூட கிட்டத்தட்ட 30-34 சென்டிமீட்டர் மழை அந்த பகுதியில் பெய்திருந்தாலும் பெரிய அளவுக்கு இல்லை, கணுக்கால் அளவு தான் தண்ணி இருந்தது நைட்டு வரைக்கும். காலையில் பார்த்தீங்க அப்படின்னா இடுப்பளவுக்கு தண்ணீர் ஃபுல்லாக சூழ்ந்துருச்சு. ரேடியல் ரோட்லேயும் சரி, அதாவது வேளச்சேரி மெயின் ரோட்லேயும் சரி, எல்லா இடமும் பார்த்திங்கன்னா இது எதிர்பாராதது. அந்த ஏரி உடைப்பு ஏற்பட்டதுனால் ஃபுல்லாக தண்ணி நிறைஞ்சிருச்சு. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த மடிப்பாக்கத்துலேயும் வேளச்சேரியில் இருக்கிற தண்ணியை அந்த சதுப்பு நிலத்துக்கு பாஸ் பண்ணால் மட்டும்தான் சதுப்பு நிலத்தில் இருக்க தண்ணி வெளியில் போகும். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இங்கேருந்து நீங்கள் எதை வைத்து அதை அகற்றினாலும், எந்த வாய்க்கால் வழியாக அகற்றினாலும் அந்த சதுப்பு நிலத்துக்கும் இந்த வேளச்சேரிக்குமான அந்த நீர் அளவு இருக்கு இல்லையா, ரெண்டுமே சமநிலையில் வந்துருச்சு. அப்போ இங்கே இருக்க நீர் வெளியே ஏறாது. அதனால் ஃபுல்லாக மூழ்கியே 2 நாட்களுக்கு இருந்தது. இதை வெளியேற்றுவதற்கான வேலையில் ஈடுபட்டார்கள். அது மிகவும் தாமதமாக நடைபெற்றது, மாற்று கருத்தே கிடையாது. முதலமைச்சராக இருக்கட்டும் சரி, இவர் துணை, அதாவது நம்ம உதயநிதி ஸ்டாலின் ஆகட்டும், இல்லை பிற அமைச்சர்கள் ஆகட்டும், பம்பரம் போல் வேலை செஞ்சாங்க. எல்லா இடத்துக்கும் போனாங்க. நகர் பகுதியில் இவர்கள் இந்த பணியை மேற்கொள்ளவில்லை என்றால், இவ்வளோ வேகமாகவும் துரிதமாகவும் பணி மேற்கொள்ளவில்லை என்றால் நிச்சயமாக வலசரவாக்கம் உள்ளிட்ட பகுதி, கோடம்பாக்கம் உள்ளிட்ட பகுதி, மவுண்ட் ரோடு உள்ளிட்ட பகுதி, நகரே தண்ணியில் மூழ்கி போயிருக்கும். அதை இவர்கள் தீவிரம் காட்டி இவர்கள் நகர்ப்பகுதியில் இருக்கக்கூடிய நீரை வெளியேற்றுவதற்காகவும் அந்த மக்களுக்காக உதவி செய்வதற்காக மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணதுனால தான் 80% பகுதிகள் சென்னையில் தப்பிச்சுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த மடிப்பாக்கம் பெல்ட்லேயே என்ன பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. 5 லட்சம் பேர் தண்ணியினால் லாக் ஆகி போயிருப்பாங்க. கிட்டத்தட்ட 10,000க்கு மேற்பட்ட கார்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் இப்போ, சரியா? அதே மாதிரி மக்கள் தண்ணி இல்லாமல் தண்ணியால் கஷ்டப்பட்டது ஒரு பக்கம் இருக்குது. இதை சரியான திட்டமிடல் அங்கே இல்லை.
அதாவது எப்படி நகர்பகுதியில் கார்ப்பரேஷனில் நீங்கள் வந்து டோல் நம்பர்லாம் போட்டு எல்லாம் பண்ணாங்களோ இதுக்கு அதே நேரத்தில் இங்கே வந்து ரெஸ்பான்ஸே கிடையாது. இங்கே மடிப்பாக்கம் பகுதியில் ரெஸ்பான்ஸே கிடையாது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அமைச்சர் ஏவாவேலு லாரியில் வந்து பால் கொடுத்தார் எல்லாருக்கும். இது ஒன்று தான் வந்து அமைச்சர்கள் செய்த வேலையாக நம்ம பார்க்குறோம். ஆனால் வந்து இந்த வேலையை செய்வதனால் தண்ணீரை வெளியேற்றி விட்டால் நீங்கள் பாலும் தர வேணாம் மோரும் தர வேணாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வை அந்த பகுதி மக்கள்கிட்ட இருந்தது. ஏனென்றால் 3 நாட்களுக்கு மேலே கரண்ட்டு விட முடியாது. ஏன்னா இது வந்து நம்ம ஹியூமன் கேட்டல்ஸ் கிடையாது, நம்ம சும்மா சொல்கிறது. கரண்ட்டு விடல, அது இல்லை, மழையை தடுத்திருக்கணும், வெள்ளத்தை இது பண்ணியிருக்கணும்னு சொல்லவே முடியாது. ஏனென்றால் இது வந்து எதிர்பாராத ஒரு வெள்ளம். ஏன்னா இந்த மழை வந்து எதிர்பாராத மழை. அதாவது 70 சென்டிமீட்டர் மழை வந்து பெருங்குடியில் பதிவாகியிருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. பெருங்குடி பகுதியிலலாம் அவ்வளோ மழை இதுவரை வரலாற்றிலே பெய்ததில்லை. 70 சென்டிமீட்டர் 68 சென்டிமீட்டர் மழை பெய்திருப்பதாக சொல்கிறார்கள். அதே மாதிரி இவர்கள் எதிர்பார்த்தது 20லேருந்து 25 சென்டிமீட்டர் மழை வந்தால் கூட சமாளிச்சிடலான்னு. ஆனால் பெய்த மழையோ 40 சென்டிமீட்டர். 40 சென்டிமீட்டர் மழை என்பது ஊரே அழிச்சிரும். அந்த அளவுக்கான ஒரு விபரீத மழை வந்து பெய்திருக்கிறது அந்த புயலின் காரணமாக. ஸோ இதை வந்து நீங்கள் அரசையும் குறை சொல்ல முடியாது, மக்களையும் குறை சொல்ல முடியாது, யாரையும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா இது இயற்கையாக பெய்திருக்கிறது. இதை யாரும் தடுத்து விடவும் முடியாது. முன்னெச்சரிக்கையாக சொல்லலாம். முன்னெச்சரிக்கையாக அனைவரும் சொல்லி கொண்டு தான் இருந்தார்கள். அரசு சொல்லி கொண்டு இருந்தது. நீங்கள் அரசை விட்டுருங்க, மெட்ராலஜி சொல்லிக்கொண்டே இருந்தது. அதே மாதிரி தனியார் இது மாதிரி வானிலை ஆய்வு அறிஞர்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. குறிப்பாக ஜான் சொல்லிகிட்டே இருந்தார், நிச்சயமாக 2015 போன்ற ஒரு மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு. அப்போ படித்தவர்கள்லாம் என்ன பண்ணியிருக்கணும், அங்கே விட்டு போயிருக்கணும், இல்லை அதற்கான முன்னேற்பாடுகளை செய்திருக்கணும். இதெல்லாம் செய்யாமல் நீங்கள் வந்து அரசையோ இல்லை ஆண்டவனையோ குறை சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை. சரியா? இது வந்து இந்த மழை பெய்ய வேண்டியது பெய்திருக்கிறது. இதனால் பாதிப்புகள் ஏற்படுத்தியிருக்கிறது. ஆனால் அரசை எப்போது குறை சொல்லலாம் என்றால், ஒரு சில பகுதியில் அரசே செயல்படலைன்னு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சிறப்பாக செயல்பட்டிருக்கிறார்கள். அதனால தான் சிட்டியில் வந்து தண்ணீர் தேங்காமல் இல்லைன்னா சென்னை நகரமே இன்னும் மூழ்கி கொண்டு தான் இருக்கும். கரண்ட்டு கொடுத்துருக்க முடியாது. பவர் சப்ளைலாம் கிட்டத்தட்ட 70% 60% கொடுத்துட்டாங்க. சில இடத்துல இல்லை, அவர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், மக்களுக்கு சாப்பாடு இல்லாமல். அது வந்து சொற்பமான ஒரு இதுதான். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அமைச்சர்களை கெரவ் பண்ணுறது, போகிறவரெல்லாம் கெரவ் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணீங்க, நீ எங்களுக்கு என்ன பண்ணீங்கன்னா, உனக்கு என்ன பண்ணணும், உனக்கு என்ன பண்ண முடியும்? இயற்கையில் மழை பெஞ்சிருக்கு, எல்லாமே லாக் ஆகிருச்சு. நீ அங்கேருந்து வெளியேறதுக்கு என்ன வழியோ அதை ஏறி சாப்பிட்டுட்டு எங்கேயா மண்டபத்தில் இடம் கொடுக்குறான்னா சாப்பிட்டுட்டு இருந்துட்டு போக வேண்டியதான். நீ ஆவேசப்படுற அளவுக்கோ கோவப்படுற அளவுக்கோ இன்னும் அரசாங்கம் ஏதாவது தண்ணியை திறந்து விட்டுருதா? ஜெயலலிதா எழுப்ப முடியலன்னு தூங்கிட்டு இருந்தப்போ திறந்து விட்டு ஆயிரக்கணக்கான பேர் தெருவோட போனால் பாருங்கள். லட்சக்கணக்கான பேர் வாழ்விலேருந்து தொழிலிலேருந்து வெளியில் சொல்ல முடியாமல் மறந்து குடி செத்து போனாங்க. அந்த மாதிரி ஒன்றும் நடக்கலையே. இப்போ வந்து இயற்கையாக மழை பெஞ்சிருக்கு. இதில் வந்து 4000 கோடி பிரச்சனைக்கு நம்ம வருவோம். 4000 கோடினா 4000 கோடி எதுக்கு கவர்மெண்ட்டில் ஒதுக்குனாங்கன்னா, வாய்க்கால் போடுறதுக்கு சைடில் மழை பெஞ்சதுன்னா அந்த வாய்க்கால் வழியாக தண்ணி தேங்காமல் ரோட்டில் முட்டிக்கால அளவு கணுக்கால அளவு தண்ணி இருக்கும், அது தேங்காமல் இருக்கிறதுக்காக செய்யப்பட்ட ஏற்பாடு. ஏன்னா இது வந்து பிளான்டு சிட்டி கிடையாது. அது முதல்ல தெரிஞ்சுக்கணும். சென்னை வந்து பிளான்டு சிட்டி கிடையாது. கசா முசான் வந்து உருவாக்கப்பட்டது. இது எந்த காலத்தில் உருவாக்கப்பட்டது? எம்ஜிஆர் காலத்திலேருந்தே அது வருது. படிப்படியாக அலோவ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஃப்ளாட்டு போட்டு விற்றதெல்லாம் இப்போ எம்ஜிஆர் பீரியடில் எங்கே மடிப்பாக்கம் அந்த வேளச்சேரி பக்கம்லாம் எப்போ ஃப்ளாட்டு போட்டு விட்டான்? 80களில் விற்றது. 80கள் 90கள் ஜெயலலிதா 91 ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தான் அது ஒரு பெரிய பூம் ஆகி பெரிய ரியல் எஸ்டேட்டில் வந்து ஏரிகளை பூரா வளைச்சி போட்டதெல்லாம் 91. இப்போ வந்து உட்காந்துக்கிட்டு எனக்கு அதை செய்யலை எதை செய்யலைன்னா, நீ போனால் உட்காந்த. ஏன்னா ஒரு புயல் வருது, இப்போ லாரி வருதுன்னா தப்பி தெரிச்சு ஓடுவியா இல்லையா? ரோட்டில் போகிறீங்க, ஒரு திடீர்னு ஒரு லாரி பிரேக் இல்லாமல் வருது, கண்ணில் பார்க்குறீங்க, என்ன பண்ணுவீங்க? அப்படி நின்றுக்கிட்டே இருப்பீங்களா? கவர்மெண்ட் காப்பாற்றுவோம், டிரைவர் காப்பாற்றுவான்னு தெரிச்சு அடித்து ஜம்ப் பண்ணி ஓட மாட்டீங்க. அந்த மாதிரி தான் இயற்கையாக வருதுன்ற முன்னெச்சரிக்கையோடு சொல்கிறாங்க. முதல் நாளே சொல்கிறாங்க, அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி சொல்கிறாங்க புயல் இங்கே வருது, சென்னையை நோக்கி வருது, சென்னை கிட்ட வருது, மழை அதிகமாக பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அதுக்கு மாற்று இடங்கள் பார்த்துருக்கணும். ஏன்னா பார்த்து நீங்கள் முதல்ல மக்கள் பாதி மன்னன் பாதின்றது தான் செய்ய முடியும், இது பண்ண முடியுமே தவிர இப்போ நம்மளே மாட்டணும். என்ன பண்ண சொல்கிறீங்க? ஏரியில் தண்ணி இறங்கினா தான் ஊருக்குள்ளே இருக்க தண்ணி இறங்கும். இந்த இன்றைக்கி இறங்கிடுச்சு தண்ணி டோட்டலாக. இன்றைக்கி ரோட்டில் வந்து எந்த தண்ணியும் இல்லை. ஆனால் 3 நாள் அவதிப்பட்டது தான். நானும் அவதிப்பட்டு தான் வந்திருக்கேன். புல்ரோசர் ஏறி தான் இங்கே உட்காந்து உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா தண்ணிக்குள்ளே புல்ரோசர் ஏறி வந்து அதுக்கப்புறம் ஒரு 2 வீலர் ஒரு தண்டை லிஃப்ட் கேட்டு அதுக்கப்புறம் ஒரு இடத்துல வந்து அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி அதுக்கு மெட்ரோ ட்ரெயின் பிடிச்சி உட்காந்து இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஸோ வந்து
மக்கள் வந்து இந்த 4000 கோடி யாரையா பழி போடுறது, எதையாவது ஒன்று நடந்துருச்சுனாலே எவனையா தலையை உருட்டுறது. இப்போ ஸ்டாலினும் இவர் உதயநிதி ஸ்டாலினும் என்ன மழை பெய்யுதுன்னா ஒரு சட்டியை வச்சுட்டு இப்படி நின்றுருந்தா புயல் வர நேரத்தில் எல்லா தண்ணியும் பிடிச்சிருக்க முடியுமா? என்ன சொல்ல வராங்கன்னே தெரில. இந்த சங்கிகள் ஒரு பக்கம், இவங்க முட்டா பசங்க ஒரு பக்கம் இருக்காங்க, கூமுட்டை கட்சி ஒன்று இருக்கேன், இவர்கள் எல்லாம் கிளப்பி விட்டுருக்காங்க. ஏன்னா இவங்க அம்மா இருந்த காலத்தில் திறந்து விட்டாங்கல்ல, மொத்தமாக 190 பேர் செத்து போனால் கணக்கில் வராமல் 100கணக்கான பேர் செத்து போயிட்டான். அதெல்லாம் இந்த மழை கணக்கில் ஏற்றலாவீங்க. சரியா? இன்றைக்கி சாவி எண்ணிக்கை 25 கூட இல்லாமல் இந்த அரசு செய்திருக்கின்றது பாராட்ட வேண்டியது. ஆனால் சில சொதப்பல்களை சில ஏரியாக்கள் செய்தாங்க. அதை வந்து ஒரு பாடமாக எடுத்துக்கணும். அதாவது மடிப்பாக்கம் பகுதியில் மகா சொதப்பல். ஏன்னா ஒரு போட்டை எடுத்து ஒவ்வொரு தெருவாக பாலை போட்டு, ஏன்னா ஒரு 500 பாக்கெட் 1000 பாக்கெட் பாலை போட்டு ஒரு போட்டில் போய் ஒரு தெருவாக 2 கொடுத்துட்டிங்கன்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது. இப்போ ஒரு போட்டு வரல, எதுவுமே வரல, மக்கள் வந்து வெளியில் போகிறேன்னு சொல்கிறவனை காப்பாற்றுறதுக்கு ஆள் வரல. ஏன்னா இப்படி பல சொதப்பல்கள் மடிப்பாக்கத்தில் நடந்ததும் அதே மாதிரி வேளச்சேரியில் நடந்ததும் மறுக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. ஏன்னா இந்த அரசு வந்து முழுக்க மத்தியில், அதாவது சென்னை நகரத்தை காப்பாற்ற வேண்டும், சென்னை நகரத்தில் உள்ள தண்ணியை வந்து வெளியேற்ற வேண்டும், கரண்ட் கொடுக்க வேண்டும்ன்றதில் இருந்துச்சு. அதனால் ஒரு சில பகுதியை சேர்ந்தவர்களுக்கு அதிருப்தி இன்னும் இருக்க தான் செய்கிறது. மடிப்பாக்கத்தில் கட்டாயம் அந்த அதிருப்தி இருக்கிறது. ஏன்னால் தேவைக்கு அவர்கள் திட்டம் போட்டு வேலை செய்யவில்லை. அரசு ஊழியர்களும் சரி, ஒரு திட்டம் இல்லை, பிளானிங்கே இல்லை. அந்த மாதிரியான ஒரு சொதப்பல் நடந்தது மாற்று கருத்தே கிடையாது. அதுக்காக வந்து நீங்கள் எல்லாத்தையும் வந்து அரசு தலையில் போட்டோம் இல்லை மக்கள் தலையில் போட்டாலும் இல்லை. இதுக்கு வந்து எல்லாருமே தான் காரணம். இயற்கை இது வந்து ஒரு பிளான் இல்லாத ஒரு சிட்டி, விளங்காத ஒரு ஊர். அதாவது சொன்னோம்னா ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா 4 வே போயிட்டுருக்கும், திடீர்னு பார்த்தீங்கன்னா முட்டு சந்து வரும். 20 அடி தெரு இருக்கும், 40 அடி தெரு இருக்கும், 30 அடி தெரு இருக்கும். சரியா? இப்படி தான் இந்த ஊரே இருக்குது, டிசைன் பண்ணியிருக்கு. அப்போ இந்த ஊரில் உட்காந்துட்டு நம்ம யாரை குறை சொல்ல முடியும்? இயற்கையை எப்படி குறை சொல்ல முடியும்? இல்லை அரசாங்கத்தை எல்லா வீடையும் இடிச்சிட்டு திருப்பி சைனா மாதிரி வந்து புதிய நகரத்தை நிர்மாணிக்கிறதுக்கு எல்லோரும் ஒத்துக்குவாங்களா? அதுவும் ஒத்துக்க மாட்டாங்க. ஓட்டு அரசியல் ஒரு பக்கம் இருக்குது. ஆக்கிரமிப்பாளர்கள் அடித்து வரேன்னா ஓட்டு போட மாட்டான்னு சொல்லி எந்த கட்சியுமே அதை செய்யாது. திமுக மட்டும் இல்லை, அதிமுகவும் செய்யாது. அதை ஆனால் கரையோரத்தில் ஒரு 10,000 பேர் இருப்பான். எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு அவுட்டரில் வீடு கொடுத்து அங்கேயே விற்றுட்டு சேர்த்துட்டு அடமானம் வச்சுட்டு திருப்பி இங்கே வந்துடுவா குடிசை போடுறதுக்கு. அப்புறம் வந்து மழை வந்துச்சு, வெள்ளம் வந்துச்சு, என்னை வந்து பார்க்கல அப்படின்னு சொல்லி கத்துறது ஒரு பக்கம் இருக்குது. இதெல்லாம் வந்து தேர்ட் ரைட் அரசியல். தொடர்ந்து இதை உடைப்பதற்கு எந்த அரசியல் கட்சி, இன்னைக்கு திமுக உட்பட எந்த கட்சியுமே தயாராக இல்லை. காரணம் ஓட்டு அரசியல். இதை உடச்சி இவர்களை தூக்கினா எல்லாமே சரி பண்ண முடியும். ஓட்டு போட மாட்டால் அடுத்த முறை ஆட்சிக்கு வர முடியாது. யாருக்கு பாதிப்பு வரும்? ஸோ அப்போ எந்த கட்சியுமே இதை செய்யாது அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்குது. ஸோ வந்து இந்த மழை முடிந்திருக்கிறது. ஏன்னா பட்டவன் தான், புல்டோசரில் ட்ராவல் பண்ணது தான், ஆட்டோ கிடைக்காது, தண்ணியில் முங்குனது, சோறு கிடைக்காம 2 நாள் இருந்தது, பால் கிடைக்காம இருந்ததெல்லாம் அனுபவிச்சு தான், கார் போனது தான், பைக் போனது தான்ன்ற நிலைமையில் நம்ம இருக்கோம் இப்போது. ஸோ அதனால் வந்து என்னென்னா, இது யாரை குறை சொல்கிறதுன்னு தெரியல. ஏற்கனவே எச்சரிக்கை கொடுத்தும் இருந்தவர்களை சொல்வதா, இல்லை வந்து சில இடங்களில் சொதப்பல் பண்ண அரசை சொல்கிறதா, இல்லை வந்து மக்கள் புரியாமல் வந்து உட்காந்துக்கிட்டு ஏற்கனவே வான் பண்ணி அதுக்கான நடவடிக்கை அவனே எடுத்துக்கிறாமல் உட்காந்துட்டு சொல்கிறதா, எதை சொல்கிறதுனே தெரியல. மீண்டும் அடுத்த மழை வரை நிம்மதியாக இருப்போம். நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் உமாவதி கிருஷ்ணன், ஃபர்ஸ்ட் லைன். நன்றி, வணக்கம்.